ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் லைஃப் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கஞ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி குழந்தைங்களுக்கு 5 மாதத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி. நான் பாப்பாவுக்கு அப்படி தான் கொடுத்துட்ருந்தேன். வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதிகமாக பேசுகிறவங்களை ரொம்ப கடுப்பேற்றுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேழ்வரகு நான் ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துப்பேன். உங்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க. நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ தான் அது நல்லா ஊறி இருக்கும். இதை நைட்டே ஊற வைக்கும்போது ஒரு 2 டைம் ஆர் 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. அதில் இருக்கிற தோல்லாம் நமக்கு அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். இதை நல்லா ஊறிட்ட பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அப்போ பால் நல்லா திக்காக வரும். அதை வடிகட்டிட்டு அடுத்தது கொஞ்சோண்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைங்க. இந்த போல் பால் திக்காக வர்றது நமக்கு தெரியும். ஒரு 2 ஆர் 3 டைம் மட்டும் அரைச்சாலே பால் நல்லா திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் அரைச்சோன்னா அதில் வெறும் தண்ணி தான் இருக்கும். அதனால் அது போதும். நம்ம கேழ்வரகு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம அரைக்கிறதும் இருக்குது. திக்காக வர வரைக்கும் மட்டும்தான் நம்ம அதை அரைக்கணும். ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி நம்ம அடுப்பில் போட்டு அதை துழவிக்கிட்டே இருக்கணும். துழவலைன்னா அடி பிடிச்சிடும். நம்ம துழவிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு கட்டியான பதத்துக்கு வரும். அடுப்பை சிம்மில் வச்சு துழவுங்க. ஏன்னா அதிகமாக வச்சு அடி பிடிச்சிடும். இப்படி துழவிட்டே இருக்கும்போது கட்டி கட்டியாக அதை மாதிரி தனித்தனியாக வரும். நல்லா துழவிக்கிட்டே இருக்கும். கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. நான் பாப்பாவுக்கு இதை மார்னிங் மட்டும் தான் கொடுப்பேன். நீங்கள் மார்னிங் ஆர் ஈவினிங் கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம். லாஸ்ட்டாக இதை மாதிரி கஞ்சியில் கொதிக்கும் போது நல்லா துழவிக்கிட்டே இருக்கணும். நான் இதில் நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்ப்பேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் லைட்டாக தித்திப்பாக இருக்கிறதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம அதை போடாமல் இருந்தால் ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க, துப்பிடுவாங்க. நீங்களும் அதை போல் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நார்மல் ஒயிட் சக்கரை சேர்க்க வேணாம். நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது, அதுக்காக தான் நான் அதை போடுவேன். இது நல்லா கட்டியான பதத்துக்கு வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஆற வச்சுட்டு இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுங்க. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் குழந்தைக்கு ஹெல்தியான ஃபுட்டுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து இதே போல் ஒரு ஃபுட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.